இந்த சேட்ல அப்பப்போ நீங்க வந்து எதனா டவுட்ஸ் எதனா போடலாம், அப்படின்னா அன்மியூட் பண்ணிக்கிட்டு பேசலாம். சரிங்களா? ஃபைன். ஸோ ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு டிசைன் அப்ரோச் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஒரு டெலிவரபிளையும் பயன்படுத்துவீங்க, ஒவ்வொரு டூலையும் யூஸ் பண்ணுவீங்க, ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? என்னோட சைட்ல நாய்ஸ் இருக்கா? No bro. என்னோட சைட்ல கிளியரா இருக்கு இல்ல வாய்ஸ்? Yes. ஏதாவது நாய்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கப்பா. நாய்ஸ் இல்ல? No bro. ஓகே டன். ஓகே. ஸோ டிசைன்ல நிறைய விதமான டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய விதமான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். டூல்ஸ்னா என்னன்னு டூல்ஸ் நினைக்கிறீங்க, சொல்ல முடியுமா யாராவது? Google Forms. ஓகே, கூகுள் ஃபார்ம்ஸ். வேற? No bro. ஓகே, வேற டூல் சொன்னுங்க. ரைஸ். மறுபடியும் டைம் ரிப்பீட் பண்ண முடியுமா? மறுபடியும் டைம் ரிப்பீட் பண்ண முடியுமா கிரண்? Google Forms சொன்ன bro. ஓகே, கூகுள் ஃபார்முக்கு அப்புறம் ஜெஃப்ரி சொன்னார் நினைக்கிறேன். I think. சொல்லுங்க ஜெஃப்ரி, வேற என்ன டூல் சொன்னீங்க? கூகுள் டிரைவ்ஸ். கூகுள் டிரைவ்ஸ். பிரைஸா? டிரைவ், கூகுள் டிரைவ். ஓ, டிரைவா? ஓகே ஓகே ஓகே, ஃபைன். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, கூகுள் ஃபார்ம் அப்புறம் கூகுள் டிரைவ்னு சொன்னீங்க பாத்தீங்களா? வெரி குட். இந்த டூல்லாம் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் இப்போ ஒரு சில டூல்ஸ் நான் சொல்றேன். இதுதான் யூஎக்ஸ் டூல்ஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் மெத்தட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ யூஐ யூஎக்ஸ்ல நிறைய விதமான டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? டூல்ஸ் அதாவது அடோப் எக்ஸ்டி, பால்சமிக், மீரோ போர்டு, இந்த மாதிரி நிறைய விதமான டூல்ஸ் எல்லாம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? போட்டோஷாப். இதெல்லாம் ஒரு சிலது விஷுவல் டூல்ஸ். அதாவது ஃபிக்மா, எக்ஸ்டி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஐ பண்ணக்கூடிய, ப்ரோட்டோடைப் பண்ணக்கூடிய யூஐ டூல்ஸ். ஸோ இது வந்து நம்மளுடைய யூஎக்ஸ் டூல் கிடையாது. யூஎக்ஸ் டூல்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, யூஎக்ஸ் டூல்ன்றது வந்து பர்சோனா, யூஎக்ஸ் பர்சோனா, அப்புறம் யூசபிலிட்டி டெஸ்டிங், கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி, யூஎக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட், ஏபி டெஸ்டிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கான்செப்ட் டெஸ்டிங், இதெல்லாம் மெத்தட்ஸ். பிரைன் ஸ்டார்மிங், இதெல்லாம் மெத்தடு. எக்ஸ்பீரியன்ஸ் மேப்பு, ஹை ட்ராக்கிங், இது எல்லாமே மெத்தடாலஜிஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க, மெத்தடாலஜி. இப்போ யூஎக்ஸ்குள்ள நிறைய விதமான மெத்தட் யூஸ் பண்ணுவோம். மெத்தட்னா ஒரு ப்ராசஸ், ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ எப்படி சொல்லலாம்னா, பிரைன் ஸ்டார்மிங்ன்றது என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். பிரைன் ஸ்டார்மிங்ன்ற மெத்தடாலஜி, ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்ல ஒரு டவுட் இருக்குன்னா, அதை பத்தி ஒரு 10 பேர் சேர்ந்து இல்ல ஒரு 5 பேர் சேர்ந்து குரூப்பா உட்காந்து டிஸ்கஷன் பண்றதுக்கு பேரு வந்து பிரைன் ஸ்டார்மிங் மெத்தடாலஜி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான மெத்தடாலஜியை நம்மளுடைய யூஐ யூஎக்ஸ்க்காக நம்ம பயன்படுத்துவோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. அப்போ யூஐ யூஎக்ஸ்ல பல்வேறு விதமான மெத்தடாலஜிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அப்போ இதுல ஒவ்வொன்றத்துலயும் நம்ம ஒவ்வொரு மாதிரியான விஷயத்தை பயன்படுத்துவோம். இது வந்து ஃபிக்மா, ஸ்கெட்ச், பால்சமிக், மீரோ போர்டு, யூஎக்ஸ் பின், புரோட்டோபை, இது எல்லாமே விஷுவல் டூல்ஸ். அதாவது விஷுவலி ஒர்க் பண்றதுக்கான டூல்ஸ். ஓகேவா? நீங்க ரிசர்ச் பண்ணும்போது யூஸ் பண்ற டூல் வந்து கூகுள் ஃபார்ம், சர்வே மங்கி, அதுக்கப்புறம் இதெல்லாம் மேசி, மேசி, லூசிட் சாட், ஆப்டிமல் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ இது எல்லாமே ரிசர்ச் பண்றதுக்கான டூல்ஸ். ஓகேங்களா?
அப்புறம் யூஎக்ஸ் மெத்தடாலஜில இன்டர்வியூ ஒரு மெத்தடாலஜி, சர்வேன்றது ஒரு மெத்தடாலஜி, ஃபோக்கஸ் குரூப்ஸ் ஒரு ஒரு டெஸ்டிங்ன்றது ஒரு மெத்தடாலஜி, யூசபிலிட்டி டெஸ்டிங்ன்றது ஒரு மெத்தடாலஜி, ஷார்ட் சார்ட்டிங்ன்றது ஒரு மெத்தடாலஜி, அண்ட் கஸ்டமர் ஜர்னி மேப்ன்றது மேப். இது வந்து ஒரு மேப்பிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு டூல், இது மேப் டூல். ஓகே. அண்ட் தென் எத்னோகிராஃபிக் ரிசர்ச், அதுக்கப்புறம் பாருங்களேன் வயர் ஃப்ரேமிங், ப்ரோட்டோடைப்பிங், ஏபி டெஸ்டிங், அக்சசிபிலிட்டி எவாலுவேஷனு, இது எல்லாமே பல்வேறு விதமான மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு இடத்துல நம்ம பயன்படுத்துவோம், வேற வேற இடத்துல பயன்படுத்துவோம். எங்கெங்கெல்லாம் இது தேவைப்படுதோ அங்கெல்லாம் பயன்படுத்துவோம். இப்ப ஏபி டெஸ்டிங் எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஜெஃப்ரி ஒரு டிசைன் பண்ணிட்டாரு, கிரண் வந்து எனக்கு ஒரு டிசைன் பண்ணியிருக்காரு. இது ரெண்டுத்துல எது பெஸ்டான டிசைன்றது நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? Compare those. எக்ஸாக்ட்லி. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, கிரண் பண்ணிருக்கிற டிசைனுமே ஜெஃப்ரி பண்ணிருக்கிற டிசைனுமே நான் என்ன பண்ணுவேன், என்னோட எண்ட் யூசர் கிட்ட கொடுத்துட்டு இதுல எது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லி அவங்க கிட்ட ஃபீட்பேக்கா வாங்குவேன். அந்த டெஸ்டிங்ல இருந்து வர ரிப்போர்ட்டை வச்சு நான் சூஸ் பண்ணிப்பேன் இது என்னோட பெஸ்ட் டிசைன் அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான மெத்தட்ஸை வந்து நம்ம பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட யூஐ ப்ராசஸ் பண்றோம். சரிங்களா? அப்போ அதுல யூஸ் பண்ண போற ஒரு 14 ஆக்டிவிட்டி தான் நான் சொல்ல போறேன். ஆனா அதுல நிறைய விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி யூஐ ப்ராசஸ்ல நிறைய இருக்கு, நிறைய டாபிக்ஸ் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம ஒன்னு ஒன்னா படிச்சுக்கிட்டே இருப்போம். இட் வில் பி அ 4 month ஜர்னி நான் சொல்லுவேன். கிடையவே கிடையாது. யூஎக்ஸ் இஸ் அ லைஃப் டைம் ஜர்னி. ஓகே. இட்ஸ் அ லைஃப் டைம் ஜர்னி. நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாவும் படிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான். வேலையில இருக்கும்போது படிக்கணும், வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கணும். இது படிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் தான் ஐடில சர்வே பண்ண முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. ஹோப் யூ பீப்புள் காட் டு டோன்ட். இதை தெரிஞ்சுதான் நீங்க ஐடிக்குள்ள வரீங்க. புரிஞ்சுதுங்களா ஜெஃப்ரி அண்ட் கிரண்? Yes, sir. எஸ். கைஸ் நான் பேசுறது கேக்குதா? எப்போ அடிக்குது? எஸ் ஐ பேக் கைஸ், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான நம்ம மெத்தடாலஜியை பயன்படுத்தி தான் நம்மளோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே பண்றோம். ஸோ யூஐஎக்ஸ்ல பல்வேறு விதமான ப்ராஜெக்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஐஓபி கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஐஓபினா ஒரு பேங்கிங், கரெக்டா? ஐஓபி பேங்க் பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த பீப்புள் இருக்காங்களா, இந்த ஐஓபி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய ஆப் இந்த மாதிரி இந்த வெப் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மொக்கையா இருக்கு இந்த டிசைனு, எங்களுக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு ஒரு டிசைனர்ஸ் கிட்ட வந்து டிசைன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க, உங்க கம்பெனில இருக்கிறவங்க கிட்ட கொடுப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், இதுல இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் மாத்தலாம், இதெல்லாம் நல்லா இல்ல அப்படி சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுத்துட்டு எதெல்லாம் மாத்தலாம்னு சொல்றாங்களோ அது எல்லாத்துக்கும் நல்லா பியூட்டிஃபுல்லா ஒரு சூப்பரான டிசைன் வந்து நீங்க கொடுக்கணும். இதுக்கு பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இதுக்கு நீங்க எல்லா ப்ராசஸ் பயன்படுத்தணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் காம்படிட்டர் அனலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்படிட்டர் அனலைஸ்னா ஏற்கனவே இருக்கிற பெஸ்டான ப்ராடக்ட் எடுத்து ஜஸ்ட் கம்பேர் பண்ணி அதுல இருக்கிற டிசைனுக்கும் இதுல இருக்கிற டிசைனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்றதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், உங்க ஆப்புக்கு தேவையான இன்புட் கிடைச்சிடும் உங்களுக்கு. இது வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பயன்படுத்திட்டு ஒரு ஆப் ஃபுல்லா கூட நீங்க முடிச்சுட்டு போயிடலாம். பட் ஆனா இல்ல, ஐஓபி என்ன பண்றாங்க, இல்ல இல்ல இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற பேங்க்ல நீங்க பாத்துலாம் பண்ண தேவையில்ல, எனக்கு ஃப்ரெஷ்ஷா என் கஸ்டமர் கூட உட்காந்து கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு உங்ககிட்ட ரிசர்ச் பண்ண சொல்றாங்கன்னா, அப்ப என்ன பண்ணும், ஜெஃப்ரியும் கிரணும் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் ஐஓபி கஸ்டமர் ஒரு 10 பேரோட உட்காந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இந்த ப்ராடக்ட் எடுத்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படிங்க இருக்குது, கலர்லாம் நல்லா இருக்குதா, ஐகான் கிளாரிட்டியா இருக்குதா, என்ன பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. இதுக்கு பேரு இன்டர்வியூன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து யூசர் இன்டர்வியூன்னு சொல்லுவோம்.
இந்த மாதிரி பல்வேறு விதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். சொல்றது புரிஞ்சுச்சுங்களா கிரண் அண்ட் ஜெஃப்ரி? எஸ் சார். Yes, sir. எஸ் எஸ். இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் உள்ள போலாம். ஓகேங்களா? ஃபைன். இந்த மாதிரி பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜி, பல்வேறு விதமான ஆக்டிவிட்டி, பல்வேறு விதமான ப்ராசஸ் நம்ம பயன்படுத்தி தான் ஒரு யூஎக்ஸ்ன்ற ப்ராசஸை நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சோனா பார்க்க போறோம். ஸோ ஒரு யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்ல பர்சோனான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்சோனான்னு என்ன தெரியுமா? ஒரு பர்ஸ்பெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி இருக்குன்னு வச்சுங்க. ஸ்விக்கியில எத்தனை விதமான பர்சோனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 விதமான பர்சோனா இருக்கு. ஸ்விக்கி ஆப் தெரியுமா? Sir. ஓகே. இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? இந்த ஸ்விக்கி ஆப் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் யூசர் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. எண்ட் யூசர்னா யார் தெரியுமா? நீங்களும் நானும். நோட் பண்ணிக்கிங்க, எண்ட் யூசர் பர்சோனா. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்விக்கியோட டெலிவரி பார்ட்னர் யாரு? டெலிவரி பார்ட்னர் ஆப் லாகின். நேரா இது வந்து பிளே ஸ்டோருக்குள்ள மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். நேரா போயிட்டு இங்க எடுத்துக்கலாம். பார்ட்னர் ஸ்விக்கி. இது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்காரங்களுக்கானது. சரியா? இது வந்து ஹோட்டலுக்காரங்களுக்கானது. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பர்சோனா. ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர். எஸ். இப்ப பாத்திருக்கீங்களா? இது வந்து டெலிவரி பார்ட்னருக்கான ஆப். சரிங்களா? மொத்தம் ஓகே. இதுல எத்தனை பர்சோனா இருக்குது பாத்தீங்களா? 3 பர்சோனா இருக்குது. ஒரு பர்சோனா நீங்க, ஒரு பர்சோனா ஹோட்டலுக்காரங்க, இன்னொரு பர்சோனா உங்களுடைய அந்த ப்ராடக்ட டெலிவரி பண்றான் பாத்தீங்களா? அந்த டெலிவரி பார்ட்னரோட இது. மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க இந்த மார்க்கெட்ல, இந்த ஒரு எக்கோசிஸ்டத்துல. இப்போ இந்த இதுல எத்தனை பர்சோனா இருக்குது ஸ்விக்கி ஆப்ல? 3. 3 பர்சோனா இருக்கு. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ ஒன் இஸ் டெலிவரி பார்ட்னர், அனதர் ஒன் இஸ் எண்ட் யூசர், மூணாவது ஹோட்டல் யூசர், அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ தீஸ் 3 பர்சோனா கனெக்டட் டுகெதர் இன் த அப்ளிகேஷன். கரெக்டா? இந்த 3 பேர் சேர்ந்தது தான் ஒரு ஆப், ஒரு எக்கோசிஸ்டம். காட் இட் ரைட்? எஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்லயும் ஒவ்வொரு மாதிரியான பர்சோனா இருப்பாங்க. இப்போ இது வந்து ஒரு யூசர் பிளாட்ஃபார்ம். யூசர் பிளாட்ஃபார்ம் என்னது? ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம். சரிங்களா? இப்போ இதுவே நீங்க ஒரு பேங்க்குள்ள ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு ஆப் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர்எம்எஸ் ஒரு போர்ட்டல் இருக்கு. ஹெச்ஆர்எம்எஸ்னா தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு ஆப்போடைய பேரு. நார்மலா சாஃப்ட்வேர்ல நிறைய பேர் இருக்கு. ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதோ பாருங்க, இதெல்லாம் ஹெச்ஆர்எம்எஸ்னாவே ஒண்ணும் இல்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரிங்களா? இப்போ ஹெச்ஆர்எம்எஸ் ஒடிசா இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரியான பீப்புளுங்களுக்கு போய் நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஆப் பண்ண போறீங்க. அப்போ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஆப் உள்ள அந்த பர்சன் உள்ள ஒர்க் பண்ண போறாங்க. யார் ஒர்க் பண்ண போறது? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற நபர் ஒர்க் பண்ண போறாங்க. இது வந்து எண்ட் யூசருக்கான ஆப் கிடையாது. யாரோட ஆப் கிடையாது? இட்ஸ் நாட் அ எண்ட் யூசர் அப்ளிகேஷன். ஒரு இன்ட்ரான். ஒரு பேக் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர். பேக் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்னா ஒரு பேக்ல இருக்கிற ஒரு ஆபீஸ்ல இருக்கிற பீப்புள் யூஸ் பண்ண போறது. அப்போ அவங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல டிஃப்ரெண்டான யூசர்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு எம்ப்ளாயி, ஓகேவா? நான் ஒன்னும் ஒரு எம்ப்ளாயி. இப்போ கிரணுக்கு மேல ஒரு லீடர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு பேர் வந்து டீம் லீடுன்னு சொல்லுவாங்க. கிரணுக்கு மேல இருக்கிற டீம் லீடுக்கு மேல மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு. மேனேஜருக்கு மேல இன்னொருத்தர் இருப்பாரு. அவர் பேர் வந்து டைரக்டர். அந்த டைரக்டருக்கு மேல இன்னொருத்தர் இருப்பாரு. அவர் பேரு விபி. விபிக்கு மேல பிரசிடென்ட். இந்த மாதிரி ஒரு ஹைராரிக்கி இருக்குமா? அந்த ஹைராரிக்கி இருக்கிற எல்லாருக்கும் ரிப்போர்ட் போகணும். எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் லீவ் போட்டிருக்கிறாங்க, எல்லா விதமான விஷயத்தையும் ட்ராக் பண்ணணும். அப்போ இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எம்ப்ளாயினா நம்மளுக்குன்னு ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்க இப்போ வந்து ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி கேட்டகரியில இருக்கிற பர்சன்னா உள்ள லாகின் பண்ணி இன்னைக்கு அட்டண்டன்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும். இன்னைக்கு டைம் ஷீட்டை போடணும். லீவ் அப்ளை பண்றாங்க, லீவ் அப்ளை பண்ணணும். டைம் ஷீட் வேணும்னா டைம் ஷீட்டை எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இல்ல கிளைம் ஏதாவது போடணும், கிளைம் போடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வேற என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க எம்ப்ளாயா, பிஎஃப் வேணா பிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். சேலரி ஸ்லிப் வேணா சேலரி ஸ்லிப் டவுன்லோட் பண்ணணும். சொல்லுங்க. அப்ரைசலுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ரைசலுக்கு அப்ளை பண்றது. ஸோ Performance appraisal. இந்த மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டி ஒரு எம்ப்ளாயோடைய ஃப்ளோல இருக்கும். ஓகேங்களா, உங்களோட ஃப்ளோல இருக்கும். அதுவே உங்களோட லீடரோட ஃப்ளோல என்ன தெரியுமா இருக்கும், அவருக்கு கீழே எத்தனை எம்ப்ளாயி இருக்கிறாங்க, அவங்க எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்றத எல்லாத்தையும் அவர் ட்ராக் பண்ணணும். அவர் பேர் என்னது, மேனேஜர் இல்ல லீடு. அந்த லீடு உங்களோட ஃபுல்லா ட்ராக் பண்ணணும். அவருக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் அந்த யூசர் ஃப்ளோ. இப்போ அந்த மேனேஜர்ன்றவர் ஒரு பர்சோனா, லீடுன்றது ஒரு பர்சோனா, எம்ப்ளாயின்றது ஒரு பர்சோனா, டைரக்டர்ன்றது ஒரு பர்சோனா, அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ன்றவங்க ஒரு பர்சோனா. இந்த மாதிரி மல்டிபிள் பீப்புள் உள்ள வருவாங்க. அது ஜாப் ரோலாவும் இருக்கலாம், இல்ல இண்டிவிஜுவல் ஒரு ஆக்டர் இந்த சென்ஸ் ஒரு ஒரு யூசரா இருப்பாங்க உள்ள. அவங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃப்ளோ டயக்ராம்ஸ் இருக்கும், ஆக்டிவிட்டி இருக்கும். இது வரையும் ஒரு கிளாரிட்டி புரிஞ்சிச்சுன்னா கிளியர் அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இல்ல சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கா? Clear. Clear, sir. ஜெஃப்ரி கிளியரா இருக்குல்ல? எதுவும் டவுட் இருந்ததுன்னா Yes. எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? எனக்கு Okay, தெரிஞ்சு sir. நான் ரொம்ப சிம்பிளா தான் எடுத்துட்டு இருக்கேன். யூ பீப்புள் Yes, ஒன்ட் sir. கெட் கன்ஃபியூஸ், ஐ நோ தட். ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா எடுத்துட்டு இருக்கேன் யூஐ யூஎக்ஸ். Okay, sir. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டாபிக் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறத பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் bro. இது ரிலேட்டடா ஒரு ஆப் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாங்கள் வெப்சைட் ஒர்க் பண்ணியிருக்கேன். சூப்பர், வெரி குட். இந்த பர்சோனா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி மேனேஜ்மெண்ட் ஆ சொல்லிட்டு நீங்க ஆ சொன்ன கான்செப்ட் படி ஒரு ஆப் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ண இந்த ஆப் கம்ப்ளீட்டா ஒரு இன்டர்நெட் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஸோ கம்ப்ளீட்டா ஆர்கனைசேஷனுக்குள்ள ஒர்க் பண்றவங்க மற்ற என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் ஒர்க் இருக்கும். அட்டண்டன்ஸ்ல இருந்து ஷிஃப்ட் வெரி குட், டைமிங்ல இருந்து. ஸோ வெரி குட், வெரி குட். சோ இந்த ஆப்ல இப்ப நீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்புக்குள்ளேயும் ஒரு ஒரு மாதிரியான யூசர்ஸ் இருப்பாங்க. அந்த யூசருடைய ரோலை வச்சு அந்த ஆப் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த யூசரோட பிஹேவியரை வச்சு, அவனோட ஆக்டிவிட்டியை வச்சு அதை வச்சு ஒரு ஆப் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி யாரு கொடுக்க போறது? இது எல்லாத்தையும் யார் டிஃபைன் பண்ணி கொடுக்க போறாங்க? இது நாங்க எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி கொடுக்க போறது நம்மள மாதிரி யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் தான். யாரோட உதவி மூலியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜர் அண்ட் ப்ராடக்ட் ஓனரோட உதவி மூலியமா. யாரு? ப்ராஜெக்ட் Project. மேனேஜர். எஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் மேனேஜர்ன்றது யாருன்னா, உங்க ப்ராஜெக்ட்ல உங்களோட ப்ராடக்ட் ஓனருக்கு கீழே ஒர்க் பண்ண போற நபர். அவருக்கு தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஒரு ஐடியாவை ப்ராடக்ட் ஓனர் ஷேர் பண்ணுவார். ப்ராடக்ட் ஓனர்ன்றவர் யாருன்னா, அவரு தான் தலைவர் மாதிரி. அதாவது அந்த ஆப்போடைய ஒரு 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 மிகப்பெரிய பர்சன். அவரு ஒரு ஸ்டேக் ஹோல்டர். அவருக்கு கீழே தான் இந்த எல்லா டீமும் ஒர்க் பண்ண போகுது. ஸோ ப்ராடக்ட் ஓனருக்கு கீழே தான் எல்லா டீமும் ஒர்க் பண்ணும். அதாவது என்னன்னா, மேல இருக்கிற டிசைனர் டீமு, டெவலப்மெண்ட் டீமு, அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜிக்கல் லெவலர், பெரிய பெரிய தலைங்க எல்லார்கிட்டயும் உங்ககிட்ட வந்து எல்லாம் அவுட்புட் கேட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது என்னப்பா ஆச்சு, ப்ராடக்ட் ஓகே ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னா, ப்ராடக்ட் ஓனர் தான் போய் என்ன பண்ணுவார், ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வருவார் உங்களுக்காக. ஸோ ப்ராடக்ட் ஓனர் வில் பி த ஹையரு. அவருக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு ப்ராடக்ட் மேனேஜரு. ப்ராடக்ட் மேனேஜர் கீழே தான் எல்லா டிபார்ட்மெண்ட் ஆப்ரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் டீமு, டெவலப்மெண்ட் டீமு, உங்களோட கியூஏ டீமு, அதுக்கப்புறம் உங்களுடைய ரிசர்ச் டீமு, உங்களுடைய வேற என்ன டீம் இருக்கு, ஸ்க்ரம் மாஸ்டரு, சேல்ஸ் மார்க்கெட்டிங். சேல்ஸ் வந்து ஒரு இன்புட் கொடுப்பாங்க. சேல்ஸ் ஓகே. வில் ஒர்க் வித் பெரிய லெவல் டீம் கூட ஒர்க் பண்ணுவாங்க. சேல்ஸ் வந்து ப்ராடக்ட் ஓனர் கிட்ட எங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு கேட்பாங்க. எங்களோட நான் விற்க போகும்போது எனக்கு இதெல்லாம் கேட்கறாங்க, ஆப்ல இதெல்லாம் வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் ஓனரை ரீச் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அந்த இன்புட் அவர் வாங்கி வருவாரு. ஸோ ப்ராடக்ட் ஓனர் வில் கனெக்ட் வித் மல்டிபிள் பீப்புள்ஸ். அதாவது நம்ம கூட கனெக்ட் பண்ணி வேலை வாங்குறது மட்டும் இல்லாம வெளியில போய் ரெக்யர்மெண்ட் கொண்டு வராரு. அதாவது விபி கிட்ட, வைஸ் பிரசிடென்ட், டெக்னாலஜி பர்சன், பெரிய பெரிய தலைங்க கிட்ட போய் கனெக்ட் பண்ணி இன்புட் வாங்கி வந்து நம்ம கிட்ட ஒர்க் கொடுப்பாரு. கிளாரிட்டி புரிஞ்சுச்சா? இதுதான் ஹைராரிக்கி ஆஃப் த டீம் மெம்பர்ஸ். ஸோ நீங்க யார் கூட க்ளோஸா ஒர்க் பண்ண போறீங்க? நீங்க எல்லாரும் கூடயும் க்ளோஸா ஒர்க் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம்,
ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கிட்ட வந்து கொடுக்குறாருன்னா அந்த டாஸ்க் பத்தி தெளிவா சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேவைப்படுது நம்மளோட ஆப்ல வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த அவர்கிட்ட இந்த இன்புட்லாம் வாங்கிட்ட பிறகு ஆப்ல போய் ஒன்னு ஒன்னா அனலைஸ் பண்ணிட்டே வருவீங்க. அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஐடியா எடுத்து போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணணும். யாருக்கிட்ட? உங்களுடைய ப்ராடக்ட் மேனேஜர்கிட்டயும் ப்ராடக்ட் ஓனர்கிட்டயும். அவங்க 2 பேரும் அந்த டிசைன் அண்ட் ஐடியா ஓகே பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்தரா நீங்க எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணணும், அதை உங்களோட டெவலப்மெண்ட் டீம் கிட்ட போய் இதை போய் ஷோ பண்ணணும். ப்ரோ இந்த மாதிரி சாரி, இன் அ ப்ரொஃபஷனல் வே வி கேனாட் சே ப்ரோ இன் த கம்பெனிஸ், வி நீட் டு கோ வித் ஹை டீம் ஹவ் ஆர் யூ அப்படிதான் போய் அவனை ப்ரொஃபஷனலா. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி எங்களோட ஒர்க் முடிச்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணணும். ஷோ பண்ணதுக்கு அப்புறம் தே வில் சி த டிசைன். உங்களோட டிசைன் பார்ப்பாங்க, ஓகே பண்ணுவாங்க. இல்ல சப்போஸ் ஃபீட்பேக் கொடுப்பாங்க, இல்ல இது முடியாது, இது வந்து இப்படி இருக்காது, இப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா, அந்த ஃபீட்பேக் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு தென் தே வில் ஒர்க் ஆன் ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன்னா மறுசுழற்சி, மறு ஆய்வுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட டிசைன் டைம்ல அதுக்கு பேர் ஹைட்ரேஷன். ஒரு டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் டிராஃப்ட். ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது டிராஃப்ட். ஒரு டிராஃப்ட்டுக்கு மேல போயிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைட்ரேஷன் பண்ண வந்த ஒரு அனதர் வெர்ஷன். ஸோ அனதர் டிராஃப்ட். ஸோ இந்த மாதிரி டிராஃப்ட் 1, டிராஃப்ட் 2, டிராஃப்ட் 3ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிசைனோட டிராஃப்ட் நீங்க கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிக்வயர்மெண்ட் பொறுத்து. கிளாரிட்டியா இருக்கா? ஸோ எஸ். இப்போ நான் டிபார்ட்மெண்ட் பத்தி பேசியிருக்கேன், ஹெச்ஆர்எம்எஸ் போர்ட்டல் பத்தி பேசினேன், ஸ்விக்கி பத்தி பேசினேன். எதுக்காக இதை பத்திலாம் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, பர்சோனாவுக்காக பேசிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஆப்புக்குள்ள ஒரு பர்சோனான்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா உங்களால எதுவுமே நகர்த்த முடியாது. அதாவது நகர்த்த முடியாதுன்னா, ஒரு ஆப் எதை நோக்கி போகுதுன்னு தெரியாது. வித்தவுட் பர்சோனா இல்ல வித்தவுட் எனி ஆக்டிவிட்டி யூ கேனாட் ஃபைண்ட் நோ ரீசன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பர்சோனான்னு ஒன்று இருந்தா மட்டும்தான் ஒரு ஆப்னு ஒன்று இருக்கும். அந்த ஒரு ஆப்ல ஒவ்வொரு பர்சோனான்றது டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பர்சோனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 3 பர்சோனான்றதெல்லாம் கிளியரா இருக்கு இல்லையா உங்களுக்கு? இந்த ஸ்விக்கியில வந்து 3 பர்சோனா இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ இதுலயே இப்போ ஸ்விக்கிலேயே இப்போ எண்ட் யூசர் நம்ம கரெக்ட்டுங்களா? எண்ட் யூசர்னா யாரு? ஜெஃப்ரி, கிரண்குமார், லக்ஷ்மண் எல்லாருமே வந்து எண்ட் யூசர்ஸ். ஓகேங்களா? யோசிச்சு பாருங்க, ஓகே. எண்ட் யூசர்லயே கிரண்குமார் வந்து பாத்தீங்கன்னா படிச்ச ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். கிரண்குமார் படிச்ச ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஜெஃப்ரி ஒரு படிச்ச ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். லக்ஷ்மண் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நம்ம எல்லாருமே ஒரு கேட்டகரி. அப்படியே இந்த பக்கம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஓகேங்களா, ஒரு 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, ஒரு அம்மா, வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா, அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய தாட் ப்ராசஸும் நம்மளுடைய தாட் ப்ராசஸும் ஒரே மாதிரி இருக்குமா? No. டிஃபர் ஆகுமா? இதே Yes. மாதிரி ஒரு 18 வயசு பர்சன் இல்ல ஒரு 12 வயசு குழந்தை இந்த சுகிக்குள்ள இருந்து யூஸ் பண்ணுதுன்னா அதோடைய மைண்ட் எப்படி இருக்கும்? அதோட பர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கும்? டிஃபர் ஆகுமா? அதே போல ஒரு தாத்தா 65 வயசு இருக்கிற தாத்தா ஸ்விக்கியில ஆர்டர் பண்ணதுக்கு வராரு, இல்ல ஸ்விக்கியில பாக்குறாரு. அவருடைய மைண்டு, அவருடைய கண் பார்வை, அவரோட அக்சசிபிலிட்டி, ஏன்னா கண்ணு வந்து கண்ணாடி போலன்னா அவருக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குமா? அப்போ ஒரு எண்ட் யூசருக்குள்ளவே எத்தனை விதமான கேட்டகரி ஆஃப் யூசர் இருக்கிறாங்க பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் யூசர் குரூப்னு சொல்லுவோம் நம்ம. நான் சொல்லுவோம் எஸ், யூசர் குரூப்ஸ். என்ன ப்ரோ அது யூசர் குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எண்ட் யூசருக்குள்ளவே இத்தனை கேட்டகரி இருக்கு. இதே மாதிரி டெலிவரி பார்ட்னர் கிட்ட போங்க. டெலிவரி பார்ட்னர்ல படிச்ச டெலிவரி பார்ட்னர் இருப்பாரு, டெலிவரி பார்ட்னர்ல படிக்காத டெலிவரி பார்ட்னர் இருப்பாரு, லாங்குவேஜ் வேற வேற லாங்குவேஜ் தெரிஞ்ச டெலிவரி பார்ட்னர் இருப்பாரு. இப்போ இந்த 3 விதமான டெலிவரி பார்ட்னர்ஸ்க்குமே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். படிச்சவங்களா இருந்தாலும் உங்களோட ஆப்பை யூஸ் பண்ணிருக்கணும், படிக்காதவங்களா இருந்தாலும் யூஸ் பண்ணணும், தமிழ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, கண்ணு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க. அதாவது கண்ணுல சில பேரை வந்து கண்ணாடி போட்டாதான் தெரியும், வயசானதுக்கு அப்புறம் தெரியாது. இந்த மாதிரி எத்தனை விதமான விஷயங்கள் இருக்கு ஒரு யூசர் கிட்ட நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? கண்டுபிடிக்கணும். எது மூலியமா கண்டுபிடிக்கணும்? இந்த பர்சோனா மூலியமா தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சொல்ல வர அந்த அந்த டீட்டெயிலான ப்ராசஸ் என்னன்னா,
ஒவ்வொரு ஆப்லயும் பல்வேறு விதமான யூசர்ஸ் இருப்பாங்க, யூசர் குரூப்ஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்டான குரூப்புக்கும் தாட் ப்ராசஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணிக்கிட்டு எல்லா டிஃப்ரெண்டான யூசர் பர்சனாவுக்கும் நம்மளால ஆப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதே பிரச்சனை கிரணுக்கு இருந்தா மட்டும்தான் என்னால அது காமன் ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் ஜெஃப்ரிக்கு மட்டும் தான் பிரச்சனை, வேற யாருக்குமே அந்த பிரச்சனை கிடையாது, ஒரு ஆப்ல யூஸ் பண்ணும்போது நான் அந்த பிரச்சனையை கன்சிடர் பண்ணுவேன்னா நோ. இட் இஸ் அ லீஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் மீ. நான் அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்றத விட இந்த ப்ராப்ளம் எல்லா யூசருக்கு இருந்தா மட்டும் தான் நான் பார்ப்பேன். அதுதான் எனக்கு காசு, அதுதான் எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் போயிட்டு கிரணுக்கு வந்து பிரச்சனை இருக்கான், மத்த எல்லா யூசருக்கு ஓகே தான், கிரணுக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குன்னா அப்ப கிரணுக்காக மட்டும் என்னால என்ன பண்ண முடியாது, ஒரு ஆப்ல வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. தட் ப்ராப்ளம் ஷுட் பி ஹேப்பனிங் ஃபார் எவ்ரி ஒன். அப்போ அதுதான் கன்சிடர் பண்ணுவாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் ப்ரோ. ஸோ இங்க காமனா இருக்கிற ப்ராப்ளத்துக்கு தான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பர்சனுக்கு நான் டிசைன் பண்ணல, ஐ எம் டிசைனிங் ஃபார் என்டையர் வேர்ல்டு. ஸோ ஹோப் யூ பீப்புள் ஆர் காட் ஒரு பக்கா கிளாரிட்டி இன் பர்சோனா ரைட் நவ். ஸோ இப்போ அந்த பர்சனோட டெம்ப்ளேட்னா என்ன, ஒரு பர்சனை எப்படி எடுக்கணும், எங்க இருந்து வருதுன்றதெல்லாம் பத்தி பார்க்கலாமா? ஓகே. இப்ப பர்சனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? எஸ் ப்ரோ. ஓகே, இந்த பர்சனா இப்ப எங்க இருந்து வருது அப்படின்னா, பர்சனா நீங்க பண்ற யூசர் ரிசர்ச்ல இருந்து வருது. எங்க இருந்து வருது? நீங்க பண்ற யூசர் ரிசர்ச். பேசிக்கலி ஒரு யூஎக்ஸ்ன்றது என்னன்னா யூசர் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பல்வேறு விதமா கட்டங்களா பிரிக்கலாம், அதாவது ஸ்டேஜஸா பிரிக்கலாம். ஓகேங்களா? யூஎக்ஸ் ப்ராசஸ்ன்றது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் தான் நம்ம பிரிக்கலாம். நான் அதுல வந்து ஒரு சின்ன ஸ்டேஜ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போதைக்கு. ஓகேவா? நான் ரொம்ப அட்வான்ஸா போற மாதிரி தெரிஞ்சிருந்ததுன்னா சொல்லுங்க, நான் ரொம்ப பேசிக்கா தான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். எஸ். ஸோ அந்த ஸ்டேஜஸ் சொல்லியிருந்தீங்களே, அந்த ஸ்டேஜஸ் எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், டெஸ்டிங். ஓகேங்களா? இதுதான் அந்த டிசைன் யூஎக்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. சரிங்களா? அங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ எஸ், யூ கேன் சி ஹியர். பெருசாக்கிடுவோம். எஸ், தெரியுதா? ஸோ டிஃபைன், எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், டெஸ்டிங், இம்ப்ளிமெண்டேஷன். இந்த ஸ்டேஜஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூஎக்ஸ் ப்ராசஸ். இதுல இந்த எம்பத்தைஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கவரி என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். உங்களோட யூசருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற இடம். எப்படி ப்ரோ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இதுக்குதான் நம்ம என்ன பண்ண போறோம், யூசர் ரிசர்ச்னு ஒன்று கண்டக்ட் பண்ண போறோம். என்ன கண்டக்ட் பண்ண போறோம்? யூசர் ரிசர்ச். இந்த மாதிரி பல்வேறு விதமான ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் இருக்கு. அந்த ரிசர்ச் மெத்தடாலஜி நான் சின்னதா ஒரு கிளான்ஸ் மட்டும் காட்டுறேன். இப்பெல்லாம் இதெல்லாம் எடுப்போம், பட் ஆனா இப்போ இல்ல. வில் கோயிங் இன்சைட். ஓகே, உள்ள போனதுக்கு அப்புறம் யூஎக்ஸ் ரிசர்ச் மெத்தடாலஜி நான் சின்னதா ஒரு ஒரு இது கொடுக்குறேன் உங்களுக்கு, ஒரு இன்ட் மாதிரி கொடுக்குறேன். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஃபியூச்சர்ல அப்படி சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. சோ யூசர் ரிசர்ச் மெத்தடாலஜில பல்வேறு விதமான ரிசர்ச் மெத்தடாலஜி இருக்கு நம்ம ஊர்ல. we have many researchers, you can see. yeah, so இதுல பிஹேவியரல் அனலிசிஸ், ஆட்டிடியூடு, குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ், இந்த மாதிரி பல்வேறு விதமான ரிசர்ச்சுக்குன்னு மெத்தட்ஸ் இருக்கு. யூசபிலிட்டி டெஸ்டிங், ஃபீல்டு ஸ்டடி, கான்டெக்சுவல் இன்கொயரி, பார்ட்டிசிபேட்டரி டிசைன், ஃபோக்கஸ் குரூப், இன்டர்வியூஸ், கான்செப்ட் டெஸ்டிங், டைரி டைரி ஸ்டடி, கார்ட் சார்ட்டிங், ட்ரீஸ் டெஸ்டிங், கஸ்டமர் ஃபீட்பேக், டிசைரபிலிட்டி ஸ்டடி, ரிமோட் மாடரேட் டெஸ்டிங், அன்மாடரேட் டெஸ்டிங், யூசபிலிட்டி பெஞ்ச்மார்க்கிங், கிளிக் ஸ்ட்ரீம் அனலிட்டிக்ஸ், ஏபி டெஸ்டிங், ஹை ட்ராக்கிங். இது எல்லாமே கைண்ட் ஆஃப் ரிசர்ச் மெத்தடாலஜிஸ்.
சொல்றது புரிஞ்சுதுங்களா? இது எல்லாமே என்னது கைண்ட் ஆஃப் ரிசர்ச் மெத்தடாலஜிஸ். ஸோ இந்த மெத்தடாலஜியை பயன்படுத்தி தான் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்றோம். ஓகேவா? நான் சொன்னேன்ல உங்களுக்கு டேட்டாவை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நாள் நான் சொன்னேன் உங்களுக்கு, நம்ம யூசர் ரிசர்ச்ல பல்வேறு விதமான டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம், வீடியோ எடுப்போம், போட்டோ எடுப்போம், நோட் பண்ணிட்டு வருவோம். ஒருத்தவன் என்ன பண்றான்றத அப்படியே ஒரு இடத்துல இருந்து உட்காந்து கவனிச்சுட்டு வருவோம். இந்த மாதிரி டைரியில எழுதிட்டு வருவோம். இந்த மாதிரி பல்வேறு விதமான டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அந்த டேட்டாவை எல்லாத்தையும் கொண்டு வந்தது தான் என்ன பண்றோம், நம்ம ஒரு பர்சோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்றோம் நம்மளா. பர்சோனான்றதுனால நம்மளா பார்த்துட்டு வந்து அனலைஸ் பண்ணி அந்த ரிசர்ச்ல இருந்து வர டேட்டாவை வச்சு கிரியேட் பண்றது தான் பர்சோனா. இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சோ பர்சோனாக்கு எங்க இருந்து டேட்டா வருது இப்போ? எஸ் மேம். சோ பர்சோனான்றது நம்ம பண்ற ரிசர்ச்ல இருந்து வர டேட்டா வச்சு கிரியேட் பண்ற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். இட்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யுவர் ஐடியல் ஆர் டிபிக்கல் யூசர். இட் ஹெல்ப்ஸ் டீம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், உங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், எம்பத்தைஸ் வித் தேர் டார்கெட் ஆடியன்ஸ் டியூரிங் தி டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். நீங்க ஒரு விஷயத்த கிரியேட் பண்றதுக்கும் அவங்க கிட்ட கொண்டு போய் விற்கிறதுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இந்த பர்சோனா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பர்சோனாவுக்கு தான் நீங்க பொருள் செய்யறீங்க, பொருளை விற்க போறீங்க. இந்த பர்சோனாவை நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா நீங்க பண்ற பொருளை அவங்க வாங்குவாங்கன்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. பிகாஸ் ஏன்னா உங்க பர்சோனாவை நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி அந்த பொருள் அவங்க வாங்குவாங்க? அப்போ நீங்க பண்ற ஒரு யூஎக்ஸ் ஆப்பா இருக்கட்டும், இல்ல எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ப்ராப்பரான யூஎக்ஸ் பண்ணா மட்டும்தான், ப்ராப்பரான பர்சனாவை ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் அவங்களோட பிரச்சனை என்ன, அதுங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான நீட் இருக்கு, கோல் இருக்கு, மோட்டிவேஷன் இருக்குது, அவங்களோட பிஹேவியர் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்க என்ன பண்ண முடியும், உங்க பொருளை விற்க முடியும். ஸோ யூசர் பர்சோனான்றது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். அது எதுக்காக யூஸ் பண்றது? உங்களுடைய டிப்பிக்கல் ஆடியன்ஸோடைய பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக கிரியேட் பண்ற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான் அது. அது ஒரு டாக்குமெண்ட். அது எப்படி இருக்கும்னா, இதுதான் அந்த டாக்குமெண்ட். ஓகே, இந்த மாதிரி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவீங்க நீங்க. யூ கேன் சி இதுல என்னென்னலாம் இருக்கு பாத்தீங்களா? உங்களுடைய பயோகிராஃபி, ஏஜ், ஊரு, பேரு, என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, அவரோட போட்டோகிராஃப், அதுக்கப்புறம் அவரோட மோட்டிவேஷனு, கோல்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷனு, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரஸ்ட்ரேஷன், மோட்டிவேஷன், கோல்ஸ், பயோகிராஃபி, பர்சனாலிட்டி. இப்போ எல்லாருக்குமே பர்சனாலிட்டி உடனே கண்டுபிடிச்சிட முடியாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டியில பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட், அப்புறம் வந்து சென்சிங்கு, இன்ட்யூஷனு, திங்கிங்கு, ஃபீலிங்கு, ஜட்ஜிங்கு, பர்சீவிங்கு, இந்த மாதிரி பல்வேறு விதமான பர்சனாலிட்டி இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது எல்லாருக்கும். நீங்க யாராவது ஒருத்தவங்கிட்ட பழகினா மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு, இல்லைன்னா தெரியாது. அதனால இது வந்து நீங்க எல்லாருக்கும் போடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி டெக்னாலஜி என்னன்னா, நீங்க என்ன மாதிரியான போன் வச்சிருக்கீங்க, சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மொபைல் போன் என்ன வச்சிருக்கீங்க, சோசியல் மீடியா நெட்வொர்க் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதுல என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க அடுத்த ஆப் பண்ண போறீங்கன்னா ஏற்கனவே இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. அப்போ அதுல இருந்து ஒரு சில இன்ஸ்பிரேஷன் எடுத்து நீங்க ஒர்க் பண்றதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவீங்க உங்களோட ரிசர்ச் ப்ராசஸ்ல. அப்புறம் நீங்க யூஸ் பண்ற பிராண்ட்னா நீங்க என்ன மாதிரி பிராண்ட்லாம் யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. எதுக்காகனா பையிங் கெப்பாசிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. இந்த பர்சன் எவ்வளவு பொருள் வாங்க முடியும், இவர்கிட்ட என்ன மாதிரி ஒரு பார்ஷான பர்சன் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸா இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம பார்த்தது என்னது? யூசர் பர்சோனா. சோ இந்த யூசர் பர்சனா வச்சு பல்வேறு விதமான விஷயங்களை நீங்க முடிக்கலாம். உங்க ஆப்புக்கு எவ்வளவு ஃபாண்ட் சைஸ் வைக்கணும், கலர் என்ன வைக்கலாம், ஏற்கனவே இந்த ஆப் இந்த பர்சன் எந்த மாதிரியான வாட்ஸ்அப் மெசேஞ்சர் எல்லாம் யூஸ் பண்றாங்க, இப்போ இந்த வாட்ஸ்அப் மெசேஞ்சர் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க தெரிஞ்சுச்சுன்னா, உங்களோட ஆப்புக்குள்ள வரப்போற அந்த அந்த சேட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன், சேட் பண்ற, மெசேஜ் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னா அதுக்கு நீங்க எந்த மாதிரி யூஐ வைக்கலான்றத ஒரு கன்ஃபியூஷனே இல்லாம வச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு சொல்றது புரிஞ்சுதுங்களா ஜெஃப்ரி அண்ட் கிரண் குமார்? எஸ்.
அதாவது உங்க யூசரே உங்களுக்கு எல்லா விதமான இன்புட் கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியா அந்த பொருளை நீங்க என்ன பண்ணிடலாம், ஒருத்தங்கிட்ட செல் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஃபார் எக்ஸாம்பிள், Yes. இப்போ வந்து நீங்க எல்லாருமே ஒரு பர்சனான்னு வச்சுங்க. கிரண்குமார் ஒரு பர்சனா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரு ஜெஃப்ரி ஒரு பர்சனா. இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க யூஐஎக்ஸ் கத்துக்கணும், ஒரு கரெக்டான பர்சன் கிட்ட கத்துக்கணும், வேலைக்கு போற மாதிரி இருக்கணும், ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு ஆபீஸ் இல்ல ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ள போய் ஒர்க் பண்ற அளவுக்கு கத்துக்கிட்டு நான் உள்ள போகணுன்றது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட்டுங்களா? என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கும்னு எஸ் நினைக்கிறீங்க? உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேற என்ன இருந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சோ கிரண்குமாருக்கு என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஜெஃப்ரிக்கு என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்? நான் சொன்னது தான் மேக்ஸிமம் இருக்கும். கரெக்டா? எஸ் சோ உங்களோட மோட்டிவேஷன், கோல்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலி நீங்க ரெண்டு பேருமே ஐடிக்குள்ள வரணும்னு இருக்கிற ஒரு ஐடி பீப்புள். உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னன்னா, கரெக்டான கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயத்த படிச்சுட்டு வரணும்ன்றது. அதுக்கப்புறம் உங்களோட மோட்டிவேஷன் என்னன்னா, லாங் டேர்முக்கு நான் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணணும்ன்றது உங்களோட மோட்டிவேஷன். கோல்ன்றது என்னன்னா, யூஐஎக்ஸ் நல்ல இடத்துல முடிச்சுட்டு 3 மாசத்துல 4 மாசத்துல முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகணுன்றது உங்களோட கோல். இதுதான் ஒரு பர்சனாவுடைய பேசிக் திங். இப்ப நான் உங்க பர்சனாவே நான் சொல்றேன். அதாவது ஜெஃப்ரியோட இதையே நான் பர்சனாவா கன்வெர்ட் பண்ணனா, ஜெஃப்ரி, அவருடைய டெமோகிராஃபி, அவரோட அபோட், அவரோட கோல், ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஓகேங்களா? இப்போ இப்போ நீங்க சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் யூஸ் பண்றது எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லிங்க்டின்ல இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கீங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல என்னோட மார்க்கெட்டிங்கை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணனா, இந்த இடத்துல என்னோட ப்ரொஃபைலை நான் கரெக்டா போட்டேன்னா, நீங்க இதை பார்த்துட்டு உள்ள வர முடியுமா? Yes, sir. அப்போ என்னுடைய யூசர் பர்சனாவுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சா, எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சா, என்னுடைய ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ண முடியும், மார்க்கெட் பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியும், இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயத்தை என்னால பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பர்சோனா வெரி வெல். பிகாஸ் நீங்க தான் ஐடியாவே கொடுக்க போறீங்க. யாருக்கு? உங்களோட டெவலப்பர்ஸ்க்கு. ஓகே, ஸோ பர்சோனா கிளியரா புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஸ்டோரி போர்டு ஒன்று இருக்கு, அதை எடுப்பாங்க. இந்த மாதிரி 14 டெலிவரபிள் இருக்கு. தெளிவா ஒவ்வொன்னும் அழகா படிச்சுட்டே வாங்க. சரிங்களா? ஓகே யூ வாண்ட் டு கிவ் அ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இன் இன்டர்வியூ. உங்களோட இன்டர்வியூல இந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுத்துட்டு நீங்க அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா யூ கேன் கிராக் த இன்டர்வியூ வெரி வெரி ஈஸி. இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம ஆளுங்க நிறைய பேர் யூஎக்ஸ ப்ராப்பரா படிக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரச்சனை இதுதான். தெரியுமா கிரண் உங்களுக்கு? இங்க யூஎக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருமே ப்ராப்பரா படிச்சுட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்றதே கிடையாது. திஸ் இஸ் த நம்பர் ஒன் ஆக்சுவலி இஷ்யூ. அவங்க எனக்கும் எல்லாருமே ஃபிக்மாவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர்த்து they are not focusing on UX concept எஸ் ப்ரோ, method. நானும் இல்ல யூஐ மட்டும்தான் யூஎக்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். யூஎக்ஸ் அப்புறம் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு யூஎக்ஸ் வந்து ஒரு பெரிய இதுவா இருக்கு. ஸோ அதனால தான் நானும் நான் ஜாயின் பண்ணது காரணமும் அதுதான். ஸோ யூஎக்ஸ் வேணா கற்றுக்கணும்னு. கண்டிப்பா கிரண். ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு UI is very simple. You can start learn from YouTube itself. பட் UX அப்படின்றது புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். நிறைய நிறைய படிக்கணும், நிறைய நாலேஜ் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொரு விஷயமும் சொல்றேன், யாரையும் வந்து ட்ரெயின் பண்றதுக்கு நீங்க இண்டஸ்ட்ரி தயாரா இல்லை. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இதுதான். நீங்க இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு வேலை செய்யறதுக்கு போனோம். ஆக்சுவலா யாருக்கும் இன்னைக்கு கத்து கொடுக்கறதுக்கு இந்த கம்பெனி எல்லாம் தயாராவே இல்லை. நீ ரெடியா இருந்தா மட்டும் உள்ள வந்து ஒர்க் பண்ணுப்பா, ஏன்னா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க முடியாது. இப்படிதான் இருக்கிறாங்க.